மார்னிங் நான் ஒரு 2 வீக்ஸாக அம்மாக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பருப்பு பாயாசம் பண்ணித்தாங்கன்னு. பட் அம்மாவுக்கு டைமே இல்லை. சரி நானே ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பாயாசம் பண்ணுறதுக்கான பருப்பு எடுத்துக்கணும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஏலக்காய் 2 போட்டு அதை நல்லா 2 விசில் விட்டுறணும். அதுக்கப்புறமா தேங்காய் 1 எடுத்துக்கிட்டேன். தேங்காய் 1 எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு, வெல்லம் வந்து 2 பீஸ் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த தேங்காய், எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இல்லாதனால நான் பாதாம் எடுத்துக்கிட்டேன். பாதாம், திராட்சை, தேங்காய் இது எல்லாமே அந்த நெய்யில் போட்டு நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாயில் பண்ணியிருக்கிறதும் எடுத்து அந்த வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் அதில் அந்த வெள்ளை தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதும் எடுத்து அதை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பருப்பு பாயசம் ரெடி. பட் நான் வந்து கொஞ்சம் இன்னும் தண்ணியாக பண்ணிட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே இவங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஒர்க் இருந்துச்சு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.